வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. A/B ரேஷியோ வந்து 1:4ன்னு கொடுத்துருக்காங்க. B/Cக்கு 8:3, அப்புறம் C/Dக்கு வந்து 9:11 கொடுத்துருக்காங்க. நம்மள ஏக்கும் டிக்கும் என்ன ரேஷியோ இதுதான் கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். A/Dனாலும் ஒன்று தான், A/Dனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்படியும் சொல்லலாம், இப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து A/D இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ நான் எழுத போகிற ஃபார்மேட்டில் எழுத தெரியுமா தான் எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ A/Dயை A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D இப்படி எழுத தெரியுமான்னு நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கொஷின். ஓகே, இப்போ கேன்சல் அவுட் பண்ணி பாருங்களேன். B கேன்சல் ஆயிரும், C கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு A கீழே D, A/D தான் நிற்கும். ஓகே, அதே மாதிரி A/Bக்கு தான் கொஷினில் பாருங்கள் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, B/C C/Dக்கு தான். இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ A/Bக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 1/4 இன்ட்டு B/Cக்கு 8/3 இன்ட்டு C/Dக்கு 9/11. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதோ கேன்சல் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். 1 4s are 4, 2 4s are 8, 1 3s are 3, 3 3s are 9. ஸோ அப்போ மேலே வந்து நியூமரேட்டர் 3 2s are 6, கீழே டினாமினேட்டர் 11. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 6/11. ஸோ 6/11 சொல்லலாம், 6:11 சொல்லலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.